எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு அருமையான கருப்பு கொண்டைக்கடலை வச்சு தான் ஒரு குழம்பு, புளிக்குழம்பு. தேங்காவும் போட போறோம், புளியும் போட போறோம். 2 சேர்த்து தான் இன்னைக்கு ஒரு கலவை குழம்பு சூப்பரா கத்திரிக்காய் போட்டு வைக்க போறோம். சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சுக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு கடாய வச்சுட்டேன். மசாலா புளிக்குழம்பு. ஆமா. கருப்பு கொண்டைக்கடலை. கருப்பு கொண்டைக்கடலை, கத்திரிக்காய். இங்க பாருங்க. இந்த கிண்ணம் நெறையா நான் கொண்டைக்கடலை வேக வச்சேன். இவரு என்ன பண்ணாரு, ஃப்ரீயா இருக்கும்போது கூட அவ்வளோதான். கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது காராமணி, பச்சைப்பயிறு எதுவா இருந்தாலும் சரி, சுண்டல் வேக வச்சா, இவரு இந்த காராமணி சாப்பிடுவாரு, கொண்டைக்கடலை சாப்பிடுவாரு. பச்சைப்பயிறுலாம் சாப்பிட மாட்டாரு. பச்சைப்பயிறு தானே? பச்சைப்பயிறு. அதெல்லாம் சுண்டல் சாப்பிட மாட்டாரு. வேக வச்சு நான் கொஞ்சம் தாளிச்சு குடுத்துரு அப்படின்னு சொன்னாரு. அதனால தாளிச்சு குடுத்ததுனால, கொஞ்சம் பாதி தான் வந்தது எனக்கு. போதும். அதனால சரி அதிகமாக செஞ்சாலும் நெறையா குழம்பு நான் மட்டும் தான் சாப்பிட்ணும். அவங்கெல்லாம் பாருங்களேன், பையனும் அப்பாவும் 2 பேரும் சுண்டல் மட்டும் வச்சுடுவாங்க. வெறும் அந்த கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிக்குவாங்க. அதுக்கு சரி சுண்டல் எப்படியோ தாளிச்சு கொடுத்தா சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு கொடுத்துட்டேன். இப்போ கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக ஒரு 3, 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மசாலா வறுத்துக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம். புளி குழம்புன்றதுனால வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வறுத்து அரைக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். எங்களுடைய ஸ்டவ் இன்னும் ரெடியாகவே இல்லை, புக்குன்னு அடிச்சுன்னு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நம்ம தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கும் ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஆமாம். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். என் கைப்பிடிக்கு 2 கைப்பிடியே வருது. இந்த வெங்காயத்துக்கு கூடவே தேங்காவும் போட்டுடலாம். தக்காளி அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பீஸ் தேங்காய் சின்னதாக எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி துருவி போட்டுக்கிட்டால் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் போட்டுக்கலாம். இதையும் நம்ம இல்லை வதக்க போகிறோம். ஆமாம். ஏன்னா வெங்காயம் கூடவே போடும்போது வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்குன்றதுனால. உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்குமா? ஆமாம். எனக்கு தெரியாது. அப்படியா? இப்போ தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். சுண்டல் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, தாளித்து பாதி கொடுத்துட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவு தான் சுண்டல் இருக்கும். எல்லாத்தையுமே நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கிரேவி அரைச்செல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 6 பல்லு பூண்டு பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் மெல்லிசாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் எது ஒன்றா சேர்க்கலாம். நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். கத்திரிக்காய் சேர்க்கணும், சேர்த்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட வேறு ஏதாவது சேர்த்துக்கலான்னு. வெறும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழம் புளி ஊற வச்சுக்கிட்டேன். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நெல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், இது 2ல் எதுனா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். போடும் போது ரொம்ப லேட் ஆகுது. ஆமாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வெந்தயம் அரைக்கிறதுக்கும் வறுத்து அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ சும்மா ஒரு 10 வெந்தயம் நல்லா மணத்துக்கு. கொஞ்சம் சீரகம், கடுகு, நெல்லெண்ணெய் பாரு எப்படி பொங்கி வருது பாரு. நம்ம எண்ணெய்லாம் இந்த மாதிரி பொங்காது. மற்ற எண்ணெய்லாம் கல்லெண்ணெய் கூட பொங்கும். ஆனால் நெல்லெண்ணெய் ஒரிஜினல் எண்ணெய் நெல்லெண்ணெய்னா இந்த மாதிரி தான் பொங்கி வரும். அதனால் எண்ணெய் பொங்கி வருதுன்னு பயப்படாதீங்க நீங்கள். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சூடு ஆறிடுச்சு. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன் நான். இல்லை வதக்கும் போதே போட்டிருக்கணும்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன். ஏன்னா மிளகு சீரகெல்லாம் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள்.
எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச சாப்பிட்டா மதியம் சாப்பிட்டியா தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டா நல்லா தெளிவா பேச அப்படி நீங்க மெதுவா சத்தமாக தான் பேசினுக்கிறேன். நல்லா சத்தமா பேச இல்லை நான் எப்படி பேசுறேன் பாரு நான் மைக் வச்சுனுக்கிறேன், நல்லா கேட்கும். சத்தமாக பேசினா ரொம்ப இப்போ பேசுறது எப்படி இருக்குது அந்த மாதிரி பேசணும். சரி. மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மசாலாலாம் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஆமாம், அலசி அதில் ஊற்றிடுங்க. மிக்ஸியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா மசாலாலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கணும். வதக்கிறது தானே, வதக்குந்து தான். வதக்கினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம் சுண்டல் குழம்புக்கு. சப்பாத்தி நல்லா இருக்கும் பொழுது இது சப்பாத்தி சூப்பராக இருக்குமே. சப்பாத்திக்கு தான் செய்யலாம்னு நினச்சேன். சரி, மதியமாக வந்து தோசை சாப்பிட்டோமா, அதனால் வந்து கொழுப்பெல்லாம் நல்லா குறையணுன்றதுனால கொள்ளு தோசை செஞ்சேன் நான். சூப்பராக இருந்ததுல்ல. அதனால சாப்பாடு இருக்குது, சாதம் இருக்குது செஞ்சுது. இது மீதி இருந்ததுன்னா காலையில் வந்து தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் வதங்கிடுச்சா, நம்ம கொள்ளு வேக வச்ச அதே தண்ணி தான், கருப்பு கொள்ளை அந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம். ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். கொள்ளு அப்படின்ட்டு வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், சத்துலாம் போயிடும்ல. வேக வச்ச தண்ணி, அது கழுவுன தண்ணி இல்லை, வேக வச்சது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் வந்துருச்சா பார்க்கலாமா? செக் பண்ணிக்க. கத்திரிக்காயெல்லாம் வெந்துடும். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த மழைக்கு என்னன்னு தெரில, மரக்காய் மாதிரி இருந்தது குட்டி குட்டியாக. கத்திரிக்காய் வேகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் புளி ஊற்றலை. இல்லைனா ஒன்றாவே புளி ஊற்றி வச்சிட்டா கூட காய் வெந்துடும். கத்திரிக்காய் இலசா இருந்தால், நம்ம செடி கத்திரிக்காய் இருந்தால் வெந்துடும். இதை கடை கத்திரிக்காயில் கடையில் 3 ரகம் இருந்தது, இதில் இது ஒரு ரகம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றாமல் கூட வெறும் மசால் மட்டும் கூட அரைச்சி போட்டு செய்யலாம். கத்திரிக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ள குழம்பு கொஞ்சம் திக்காக வந்ததுன்னா நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கலரே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது. கருப்பு கொண்டக்கடலையும் கத்திரிக்காவும் மசாலாலாம் அரைச்சி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு. ஆனால் சூடாருனா இன்னும் கொஞ்சம் திக்காக. இப்போ நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தானே, அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். போதும். கத்திரிக்காய் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னம்மா கடாயோட தூக்கி காமிக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுட்டு அப்படியே நேராக ஃபாலில் வச்சுட்டு பிக் பாஸ் பார்த்துட்டே சாப்பிட போகிறோம். 9:15 ஆயிடுச்சு டைமு. பிக் பாஸ் அதான் அதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே சாப்பிடுவோம் அப்படின்றதுனால கடாயை தூக்கிட்டு நான் அப்படியே போகலான்னு. நீங்களும் இதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலை எதுவும் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எந்த காய்கறி போட்டு மசாலாலாம் அரைச்சி செஞ்சு சூப்பராக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் கூட மாற்றிக்குவேன். ஆனால் இப்போ சாப்பிட்டு மீதி இருக்குது, அப்புறம் கிணத்துல தானே ஊற்றுவோம். இவ்வளவும் இப்போ சாப்பிட மாட்டேல. இதே மாதிரி அதே மாதிரி இதே மாதிரி அவங்களும் கொண்டக்கடலை செஞ்சுட்டு பிக் பாஸ் பார்க்கறதுக்கு எதுவும் வச்சுக்க போகிறாங்க. சரி, ஓகே. எல்லாருக்கும் பாய்.